ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் ரெடி பண்ணால் ஹோம்மேட் பன்னீர். இந்த பன்னீர் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் கீழே இதுக்குள்ளே கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு 6 பல்லு பூண்டு, 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பன்னீருக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி தான் அரைக்க போகிறோம். இப்போ கடாயில் கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இப்போ இந்த 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். 6 காஞ்ச மிளகாவை நல்லா வதக்கிக்கலாம். அதுலேயே இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். மூணு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இதில் சேர்த்தோன்னே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். நல்லா பிரித்து விட்டு வதக்கிக்கலாம். இதை வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த கண்ணாடி மாதிரி ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 4 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் அந்த குழன்னு ஆகிற மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிருக்கும், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஏன்னா இதை அரைச்சி எடுக்க போகிறோம் நம்ம, அதனால் இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப மைய இருக்கணும், ஏன்னா ரொம்ப குறன்னு இருந்ததுன்னா மசாலா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கின கடாயை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 3 பெரிய ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 2 மராட்டி முக்கு, ஒரு அன்னாசி பூ, அப்புறம் 3 பட்டை, 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்தோடனே இது நல்லா பொரியணும். சோம்பு நல்லா பொரியறது தெரியும் உங்களுக்கு, அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காய விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எண்ணெய் இல்லைன்னா கையில் பட்டுரும். கொஞ்சம் தள்ளி இருந்து ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி வதக்கின தக்காளி வெங்காயம் தான், அதனால் 10 மினிட்ஸே போதும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு நான் அரை மூடி சின்ன தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனில் சோம்பு, அடுத்தது 10 முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். இதை நம்ம இப்படியேவும் சேர்த்துக்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் இதில் பால் எடுத்து தான் சேர்க்க போகிறேன். இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்கும் இந்த பால், ஏன்னா ரொம்ப தண்ணியாகவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அடுப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேங்காய் பாலை ஊற்றிடலாம். நம்ம கடையில் ரெடிமேடாக விற்கிற கேஷ்யூ மில்க்கும் யூஸ் பண்ணலாம், தேங்காய் பால் அதுவும் யூஸ் பண்ணலாம். நான் வீட்டில் அரைச்சி செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, வீட்லேயே நம்ம செஞ்சு சேர்க்கும்போது.
அடுத்ததாக ஒரு 10 மினிட்ஸ் இதில் வந்து இப்போது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய ஸ்பூன் வந்து இது வந்து பன்னீர் ரெடிமேட் பன்னீர் மசாலா இருக்குல்ல, அது ஒரு சின்ன ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பன்னீர் நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்ததை ஒரு வாணலியில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் கிரேவியில் வந்து உடையாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை வந்து இந்த கிரேவியில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப உடையிற மாதிரி வதக்கக்கூடாது, ஜென்டிலாக இது பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். நல்லா இந்த பன்னீர் அதிலே வெந்துடும் அந்த சூட்லேயே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. இதை ஹோட்டலில் சாப்பிட்ற பன்னீர் கிரேவியை விட ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடைசியாக ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து மிளகு வச்சுருக்கேன், அதை இப்போ கடைசியாக இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த பன்னீர் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும், சாப்பாடு கூடயும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த பன்னீர் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.